எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தாயாகிய நான். எஸ். 5 வருஷம் கழிச்சு நான் இப்போ அம்மாவா இருக்கேன். ஒரு குழந்தைய பெத்து எடுத்துட்டேன். நம்ம லைஃப்ல குழந்தையா பொறந்ததுலருந்து நெறைய ஸ்டேஜஸ பார்த்துட்டுருப்போம். இப்போ ஃபைனலா அம்மா அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறப்போ, ஏதோ ஒரு சக்சஸ் ஏதோ ஒரு விஷயத்த அடைஞ்ச மாதிரி இருக்கு. அதுவும் 5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய பெத்து எடுத்திருக்கேன். கல்யாணம் ஆயிட்டு 5 வருஷம் ஆயிருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த 5 இயர்ஸ் இந்த கேப்ல வந்துட்டு குழந்தைக்காக வந்துட்டு எவ்வளோ ஏங்கியிருப்போம். ஒரு குழந்தை நம்மகிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? குழந்தை இருந்தா நம்ம என்னலாம் பண்ணுவோம்? எப்படி நம்ம சிரிப்போமா? நம்ம எங்க இருப்போம்? எங்கெல்லாம் போவோம்? அத தூக்கி நம்ம எப்படி வச்சிருப்போம்? அதுக்கு எப்படி முத்தம் குடுப்போம்? அதோட ஸ்கின் எப்படி இருக்கும்? அத தொட்டா எப்படி ஃபீல் ஆகும்? இப்படின்ட்டு ஏகப்பட்ட கற்பனைகள். அது எல்லாமே நிஜமா ஆகும் பொழுது, "அப்பாடா! அடைஞ்சிட்டோம்டா. நெனச்ச கனவ அடைஞ்சிட்டோம்டா" அப்படின்னு இருக்கும். நம்ப நல்லா வேலைக்கு போணும், நெறைய சம்பாரிக்கணும், பெரிய ஆளா ஆகணும் அப்படின்லாம் நெறைய கனவுகள் இருந்தாலும், குழந்தை பொறந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரி ஒரு திருப்தி. இல்லைங்களா? எல்லாருக்குமே வந்து இது ஈஸியா இருக்கிறது இல்லல்ல. ஏன்னா, எனக்கு அது ஈஸியா இல்ல. அதனால என்ன மாதிரியே நெறைய பேரு இருப்பாங்கல்ல. ஸோ அப்படின்னு தோணுது. நெறைய பேருக்கு ஈஸியா கிடைக்குது. அவங்கலாம் ரொம்பவே லக்கு தான். இல்லையா? பட் இப்போ நானும் வந்துட்டு ஒரு லக்கியான பெர்சனா தான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா என்ன மாதிரியே கஷ்டப்பட்டவங்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில நல்லது நடக்கும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ அம்மா அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்த உடனே, நான் நெனச்சத வந்து அடைஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ள இருந்தாலும், இதுக்கு மேல நம்ம என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, கனவும் வந்துட்டு அதிகமா தான் இருக்கும். இல்லைங்களா? அந்த குழந்தைக்கு வந்து நம்ம என்னலாம் சொல்லிக் குடுக்கணும், அத எப்படி வளர்க்கணும், ஒரு ஒரு விஷயமும் நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு பயமும் சேர்ந்து வருது. பிகாஸ் இந்த சொசைட்டி கிட்ட இருந்து நம்ம குழந்தைய அதாவது நம்மளோட பசங்கள நம்ம காப்பாத்தவும் செய்யணும். அதே சமயத்துல இந்த சொசைட்டியோட இன்வால்வ் ஆகிட்டு எப்படி அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த லைஃப்ப லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துட்டு கண்டிப்பா இருக்கு. இன்னொரு விஷயம், நம்மள சுத்தி நெறைய பேரு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "குழந்தைக்கு இத பண்ணாத, குழந்தைக்கு அத பண்ணாத, இத பண்ணு, அத பண்ணு" அப்படின்ட்டு நெறைய சஜெக்ஷன் வந்து நமக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்க வந்துட்டு நமக்கு என்னன்னா, சில சமயத்துல புதுசா ஐடியா வந்தாலும், சில சமயம் பயமா இருக்கு. யார் பேச்ச கேட்கறது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இப்போ குழந்தை ஒரு கை குழந்தைய நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுவாங்க. இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வந்துட்டு நம்ப உடனே ஏத்துக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? நம்மளோட ஃபேமிலிக்குள்ளவே, ரிலேஷன்க்குள்ளவே இல்ல தெரிஞ்சவங்களே வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சஜெக்ஷன் சொல்ல என்ன செய்றது? ஐயோ! இப்படி பண்ணா இந்த மாதிரி ஆகிடுமோ? அப்படின்னு பயம் இருக்கும். சரி, நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அத செய்யவும் இன்னொருத்தர் வந்துட்டு, அப்படி பண்ணக்கூடாதுன்னுவாங்க. அப்போ ஒரு பயம் வரும். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நம்ம வந்துட்டு ஒரு பயத்தோடவே வந்துட்டு அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பா வரும். ஸோ எப்ப நமக்கு தெரியும் அப்டின்னா, நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். அப்போ ஒரு குழந்தைய வந்துட்டு வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா என் கண்ணுக்கு வந்துட்டு தெரியுது. மேபி நம்ம அம்மா, அப்பாலாம் சொல்லுவாங்க. அம்மா, அப்பாலாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்துட்டு நம்மள வளர்த்ததா வந்துட்டு சொல்லும்பொழுது, நான் யோசிப்பேன். இல்ல நீயும் வந்துட்டு என்ன பெத்தெடுக்கும்பொழுது இதே கஷ்டத்த தான் பட்டிருப்ப. உனக்கும் எல்லாரும் இந்த மாரி தான் சொல்லியிருப்பாங்க. உனக்கும் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியாம இருந்திருக்கும்லம்மா அப்படின்னு கேட்டுருக்கேன். என்னன்னா, ஒரு 2வது குழந்தை பொறக்கிறப்போ அவங்களுக்கு அது பழகிட்டு இருக்கும். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது பெரிய ஒரு டாஸ்க்கா தான் இருக்கு. அத எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்குறப்போ, டெஃபினட்டா நாம அதுக்காக மெனக்கெட்டு தான் ஆகணும். நெறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. என்ன எல்லாரும் பெத்தாங்க, வளர்த்தாங்க, நம்பலாம் வளரலையா அப்படின்னு பார்க்குறது வந்து இந்த சொசைட்டி இல்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இப்போ வந்துட்டு ஸ்கூல்லயும் சரி, காலேஜ் லைஃப்லயும் சரி, நெறைய வந்துட்டு கெட்ட பழக்கங்களோட குழந்தைகள் வந்துட்டு வளர தான் செய்றாங்க. அதுக்குள்ள இருந்து குழந்தைங்கள நம்ம வந்து காப்பாத்துறது பெரிய விஷயமா தான் இருக்கும். மேபி நம்ம அம்மா, அப்பாக்குலாம் அது ஈஸியா இருக்குன்னா, அவங்களும் நம்மள மாரி பயந்து தான் இருப்பாங்க கண்டிப்பா. நமக்கும் வந்துட்டு அது போக பழகிடும் இல்லைங்களா? ஆனா என்ன அப்டின்னா, குழந்தை இப்போ வந்துட்டு பிறக்காம நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? என்ன மாரி 5 இயர்ஸா வெயிட் பண்றவங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க உங்க குழந்தைய பத்தி நெறைய கனவு காணுங்க. அதிகமா உங்கள நீங்க வந்துட்டு உங்க ஹஸ்பண்டோட இருக்கும்போதோ, இல்ல நீங்க இப்போ ஜென்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஒய்ஃபோட இருக்கும்பொழுது, மனசு விட்டு குழந்தை வந்துட்டு
வளர்க்கும்போது நம்ம எப்படி வளர்க்கணும், நம்ம குழந்தை வந்துட்டு பெரிய ஆள் ஆகிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பேசி பழக பழக உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத உணர வைக்கும். கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இது நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டும் நானும் அப்படி தான் பண்ணோம். ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன். என்னென்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்டை வந்துட்டு பேசிக்கும் பொழுது எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலுமே நம்ம குழந்தை பிறந்தா இதை பண்ணலாம், நம்ம குழந்தைய இந்த மாதிரி வளர்க்கலாம், இந்த மாதிரி நம்ம படிக்க வைக்கலாம், நம்ம குழந்தைக்கு இதை சொல்லிக் கொடுக்கலான்ட்டு நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இன்கேஸ் என்ன ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, நாங்கள் அப்படி பேசும்பொழுது எங்கள் கூட இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி பேசாத, முதல்ல பிறக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நாங்கள் அது வந்து யூஸ்வலாக நாங்கள் பண்ணணும், ஒரு பிளானிங்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், பட்டு நம்ம குழந்தை பிறந்தா இந்த மாதிரி பண்ணலாம்ல அப்படின்ட்டு. ஸோ நானுமே அதே மாதிரி சொல்வேன். எதர்ச்சியாக அது மாதிரி வந்துச்சு எங்கள் வாய்க்குள்ளேருந்து. அது கண்டிப்பாக பழிச்சிடுச்சு இப்போது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்வேன். நீங்கள் வந்து இல்லைன்ற மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத பற்றி யாரெல்லாம் அடிக்கடி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்களோ தயவு செஞ்சு அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நமக்குள்ளே இல்லைன்ற மைண்ட் செட் போகவே கூடாது. இருக்குது, ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்டோடு இருங்க, கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்னோடய டாஸ்க் என்னென்னா, என்னோட குழந்தை ஆண் குழந்தை, அந்த குழந்தைய அழகாக வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும், எல்லாரும் சொல்கிற சஜஷனை வந்துட்டு எப்படி நான் அனலைஸ் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு நான் எடுத்துக்கணும். இதுதான் என்னோடய டாஸ்க்காகவே இருக்குது. உங்களுக்கு இந்த டாஸ்க் எப்படி தெரியுது? உங்களுக்கு குழந்தை இருக்கா? அப்படி உங்களுக்கு என்ன குழந்தை இருக்குது, அதை நீங்கள் எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? மற்றவங்க சொல்கிறத வந்துட்டு மற்றவங்களோட வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கா? ஸோ இது எல்லாத்தையும் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே நம்ம நிறைய வீடியோ பார்க்க போகிறோம். லைஃப் ஓரியன்டாக, சொசைட்டி ஓரியன்டாக, ஹெல்த் ஓரியன்டாக. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை பற்றி நம்ம எல்லாமே பேச போகிறோம். இது ஒரு கமர்ஷியலான ஒரு சேனலாக போக போகுது. அண்ட் நான் உங்கள் எல்லாரையும் நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.